நம்ம ரொம்ப நேரமாக எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய யூசுப் சூராவுடைய அந்த குவிஸ் வந்து இருக்க போகுது. அல்ஹம்துலில்லாஹ். நீங்கள் எல்லாம் ரெடியா? ஒரு தம்ஸ் அப் போடுங்க, பார்த்துருவோம். அல்ஹம்துலில்லாஹ். ஓகே. ஸோ அல்ஹம்துலில்லாஹ், இந்த சூரா யூசுஃப் பொறுத்த வரைக்கும் நம்ம ரிசர்ச் அண்ட் ரிசைட் டீம் நல்லபடியாக முடிச்சிருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹ். அண்ட் இவங்க வந்து ஒரு ஒரு சூரா யூசுஃபை கரெக்டாக அதனுடைய விளக்கங்கள் யோசித்து அண்ட் அதை தாண்டி அதனுடைய தன்மைகளையும் விளங்கி அவங்க ரிசர்ச்சும் பண்ணி எழுதியும் வச்சுருக்காங்க. மாஷா அல்லாஹ். ஸோ இப்போ அவங்க உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஆனால் கொஷின்ஸ் நான் கேட்பேன். ஆன்சர் பண்ண விரும்புகிறவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்கள். நான் வந்து ஒருத்தவங்கள சூஸ் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு ஹேண்ட் ரைஸ் பண்ணவங்க ஆன்சர் பண்ணுவீங்க. ஓகேவா? எல்லாருக்குமே சான்சஸ் இருக்கும் இன்ஷா அல்லாஹ். ரிசர்ச் டீமில் இருக்கிறவங்க ஃபஸ்ட்டு ஹேண்ட் ரைஸ் பண்ணாதீங்க. ஹேண்ட் ரைஸ் பண்ணவங்க ஆன்சர் பண்ண பிறகு அதற்கான எக்ஸ்ப்ளனேஷனை ரிசர்ச் டீமில் உள்ளவங்க கொடுங்க இன்ஷா அல்லாஹ். ஓகேவா? ஸோ குவிஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ப்ராக்டிக்கலான விஷயமாக அல்லது ஒரு ப்ராக்டிக்கலான ஒரு பிரச்சனை இருக்குது, அதுக்கு நீங்கள் தீர்வு எப்படி தருவீங்க, அந்த மாதிரி நான் கேட்பேன். நீங்கள் யூசுஃப் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு இருக்குது இல்லையா, இது தெரிஞ்சவங்க இதை மட்டுமே வச்சு நீங்கள் வந்து குவிஸுக்கு பதிலளிக்கணும். சரியா? ஸோ யூசுஃப் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறை மட்டுமே வச்சு நீங்கள் வந்து பதிலளிக்கணும். அப்படின்னா யூசுஃப் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு கூடவே சூரா யூசுஃபில் இருக்கக்கூடிய விடயங்கள், அவ்வளோதான். சரியா? ரைட். ஸோ குவிஸ் ஸ்டார்ட் பண்ணுவோமா? முதல் கேள்வி, பனு இஸ்ராயில் அப்படின்னா யாரு? பனு இஸ்ராயில் அப்படின்னா யாரு? தெரிஞ்சவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. ரிசர்ச் டீமில் இருந்தவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணக்கூடாது. ரிசர்ச் டீமில் இல்லாதவங்க, இப்போது ஜாயின் பண்ணியிருக்கீங்க இல்லையா, இப்போ கிளாஸில் இருக்கிறவங்க, இப்போ மற்ற சகோதரிகள், நீங்கள் ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். பனு இஸ்ராயில். குவிஸ் நம்பர் 1, பனு இஸ்ராயில். பனு இஸ்ராயில் என்றால் யார்? சொல்லுங்கம்மா. ரில்வானா சொல்லுங்க. இஸ்ரவேலரின் சந்ததிகள் சிஸ்டர். ரைட். அதுதான் நம்மளுடைய கேள்வி. ரில்வானாமா இதுக்கான ஆன்சர் சொல்ல முடியுமா? இஸ்ரவேல் யாரு? இஸ்ரவேலர்கள் யாரு? யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் சந்ததிகள்ல உள்ளவங்க எல்லாரையும் இஸ்ரவேலர்கள்னு சொல்லுவாங்க சிஸ்டர். எஸ் எஸ், குட். ஜஸாக்கல்லாஹு கைர்மா, தேங்க்யூ. ஸோ பனு இஸ்ராயில் வந்து யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுடைய சந்ததிகள், ரைட்? ஸோ யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுடைய சந்ததிகள் யாரெல்லாம்? இசாக் அலைஹிஸ்ஸலாமுடைய வழித்தோன்றல்கள் தான் வந்து பனு இஸ்ரவேலர்கள்னு சொல்லுவாங்க. எஸ் எஸ், இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாமுடைய சமூகத்துல இருந்து தான் நிறைய நபிமார்கள் வந்து வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த நபிமார்கள் எல்லாம் அவங்களுடைய இதுல இருந்து தான் நிறைய நபிமார்கள் வந்து வந்திருக்காங்க. அவங்களதான் பனு இஸ்ரவேலர்கள்னு சொல்லுவாங்க. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம்லாம் வந்து பனு இஸ்ரவேலர்கள் கிடையாது. அவங்களுடைய பிள்ளை தானே இசாக் அலைஹிஸ்ஸலாம். அவங்களுடைய வழித்தோன்றல்களை தான் வந்து பனு இஸ்ரவேலர்கள்னு சொல்லுவாங்க. எஸ், அதாவது இஸ்மாயில், அதாவது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம்க்கு அடுத்து இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் 2 பேரும் வருவாங்க. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் இங்கிட்டு சவுதி, அதாவது மக்கா சைடில் இருந்துட்டாங்க. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுக்கு அடுத்து எந்த நபியுமே இல்லை. ஃபைனலாக வந்த முஹம்மது நபி தான் லாஸ்டா வந்தவங்க. அவங்க சமூகத்துல வந்தவங்க முஹம்மது நபி தான். ஆமாம், ஃபைனலாக வந்தது நம்ம நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும்தான். ஆனால் இந்த சைடு இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாமுக்கு அடுத்து வந்த யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுடைய சந்ததிகள், அந்த சந்ததிகள் தான் யார், எத்தனை பேர் அப்படிங்கிறது தான் நம்ம கேட்டிருந்தோம். எத்தனை பேர், யார் யார்?
எத்தனை பேர் பனு இஸ்ராயலோட அந்த ஃபஸ்ட்டு கேட்டகரியில், அதாவது முதல் தலைமுறைன்னு சொல்லுவாங்கல்ல, அவங்க எத்தனை பேர்? யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், யூசுப் அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம். அல்ஹம்துலில்லாஹ். பட் தவறு. கரெக்டா தெரியல, அந்த வழியில தான் எல்லாருமே வருவாங்க. எழுதி வச்சிருந்தேன். அதாவது பனு இஸ்ராயலோட கோத்திரத்துல தான் இவங்க எல்லாம் வருவாங்க. ஆனா அந்த குறிப்பிட்ட ஃபர்ஸ்ட் ஆட்கள், இந்த சொல்லுவோம்ல முதல் தலைமுறை அப்படின்னு சொல்லுவோம்ல, ஸோ அந்த மாதிரி முதல் தலைமுறை ரிசர்ச் டீம்ல இருக்கிறவங்க யாராவது சொல்ல முடியுமா? யூசுப் அலைஹிஸ்ஸலாம்மா. ரைட்மா. யூசுப் அலைஹிஸ்ஸலாமும் ஒருத்தவங்க. அதை தாண்டி மற்ற எத்தனை பேர்? மொத்தம் 12 பேர். அதுல 10 பேர் 11 பேர் அவங்க சகோதரர்கள். அந்த ஒருத்தவங்க யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க முதல் இதா இருக்காங்க. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுக்கு அடுத்தது யூசுப் அலைஹிஸ்ஸலாம். ஓகேம்மா. ஜஸாக்கல்லாஹு கைர். மியூட் பண்ணிக்கோங்க. ரைட். அதாவது பனு இஸ்ராயில் அப்படின்னா யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுடைய பசங்க. இப்போ யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுடைய பசங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் இவங்க ஒரு 11 பேர் ஃபஸ்ட்டு மனைவியோட பசங்களாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பட் யூசுப் அலைஹிஸ்ஸலாமும் புன்யமீனும் இன்னொரு சைடில் உள்ள பசங்க. மொத்தம் 13 பேர் இருப்பாங்க. ரிஃபாயாமா சொல்லுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் சிஸ்டர். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு மொத்தம் 12 பசங்க. முதல் மனைவியோட பசங்க தான் 10 பேர். இரண்டாவது மனைவியோட பசங்க தான் யூசுப் அலைஹிஸ்ஸலாம், அதுக்கப்புறம் அவங்களோட சகோதரர்கள். மொத்தம் 12 பசங்க தான் சிஸ்டர். மொத்தம் 12 பசங்க தானா? ஆனால் 13 கோத்திரத்துல வரும். மூசா அலைஹிஸ்ஸலாம் இது பிரிச்சு கொடுப்பாரு. 13 இல்ல 12? 12 பேர் தான் சிஸ்டர் மொத்தம். ஓகே. ஸோ மொத்தம் பனு இஸ்ராயல்கள் 12 பேராக இருக்காங்க. ஆனால் நீங்கள் திருப்பியும் செக் பண்ணுங்கள், அது 13 பேர் தான் நம்ம பார்த்தோம். ஒரு தடவை பரவாயில்ல. இது நீங்கள் இப்போ உங்களுக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிருக்கு. மற்றவங்களும் நீங்கள் தனியாக பனு இஸ்ராயல்கள் எத்தனை கோத்திரம்னு ஜஸ்ட் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். ஸோ ரெண்டாவது கொஷின் என்ன அப்படின்னா, அரபு மொழியோட சிறப்புகள் ஏதாவது சொல்ல முடியுமா? அரபு மொழிக்கு இது ஒரு தனி சிறப்பு அப்படின்னா எதை நீங்கள் குறிப்பிடுவீங்க? ஒன்று சொன்னால் போதும். இதோட சிறப்பு அப்படின்னா இதோட தன்மையிலே இதுதான் பெஸ்ட் குவாலிட்டி அப்படின்னு நீங்கள் எதை சொல்லுவீங்க அரபு மொழியோடைய தன்மையில்? அரபு மொழி ரொம்ப இலகுவானது, கத்துக்கிறதுக்கு இலகுவா இருக்கும் அரபு. ஓகே ஓகே. வேற? இறைவனோட பேசுறதுக்கு நெருக்கமான மொழி. வெயிட். அதாவது நீங்கள் ரிசர்ச் பண்ணவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்கள். நான் சொல்லும்போது நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள் இன்ஷா அல்லாஹ். அரபு மொழி. ஏன்னா அரபு மொழியில் நிறைய சிறப்புகள் இருக்குன்னு பேசுவாங்க. பட் அதனுடைய மெயின் சிறப்பை நீங்கள் சொல்லுங்கள் இன்ஷா அல்லாஹ். ஓகேவா? சொல்லுங்கள் ஷாஹிதாம்மா. வெல்கம் ஷாஹிதா, வாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அரபு மொழியோடைய சிறப்பு அப்படின்னா அது சொல்லி மாளாதது. ஒரு வார்த்தைக்கு பல அர்த்தம் இருக்கும். அது மாதிரி பல பொருள் இருந்தாலும் அதுக்கு ஒரே வார்த்தை தான் இருக்கும். ஒரு வார்த்தைக்கு எப்படி பல அர்த்தங்கள் இருக்குதோ அது மாதிரி பல பொருளுக்கு ஒரே வார்த்தை கூட இருக்கும். அதுதான் அரபிக்கோட ஒரு மேஜர் விஷயமே. அதுல குரான் அல்லாஹ்வுடைய மொழி. சோ அதுவும் ஒன் ஆஃப் த சிறப்பு. அந்த குரான் அல்லாஹ்வுடைய வார்த்தை. அதுல இந்த அரபு மொழி இருக்கிறது அது இன்னொரு பெரிய சிறப்பு. அந்த மொழிய எந்த அளவுக்கு டீட்டெயில்டா நம்ம கத்துக்கிறோமோ அந்த அதோட டேஸ்ட நம்ம உணர முடியும்.
ஸோ என்னோட இது வந்து அதுக்கு நிறைய பொருள் இருக்கு. அது மாதிரி நிறைய பொருட்களுக்கும் நிறைய மீனிங் இருக்கும். அந்த நிறைய மீனிங்க்கும் ஒரு வார்த்தையிலேயே வந்து இது கொடுத்துருவாங்க. ஸோ என்னோட கருத்து அதுதான் சிஸ்டர். ஓகேம்மா, அல்ஹம்துலில்லா அல்ஹம்துலில்லா, ஜஸாக்கல்லாஹு கைர். எஸ், இப்போது வந்து மற்றவங்க யாராவது சொல்லலாம். ஹாஜிராமா சொல்லிட்டீங்க, ரிஃபாயா அம்மாவும் கொஞ்சம் சொல்லிட்டீங்க, ரில்வான் அம்மாவும் சொல்லிட்டீங்க. பேசாதவங்க உங்களுடைய கருத்து. ரிசர்ச் டீமில் வேறு யார் இருக்கீங்க? அவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்கள். ரசூல் சிஸ்டர், எஸ் சொல்லுங்கள். எஸ் சிஸ்டர், அஸ்ஸலாமு அலைக்கும். காயிதா சிஸ்டர் சொன்ன மாதிரி அந்த அதுல வந்து நிறைய இது இருக்குன்னு சொன்னாங்க, கரெக்டு. ஆனா அதையும் தாண்டி இறைவன் வந்து குரான் இறக்கப்பட்டதுக்கு முன்னாடியே அந்த அரபு மொழி அப்படின்னு முழுமையாவே வந்துச்சு. அது ரொம்ப தூய்மையாகவும் மிக இனிமையானதாகவுமே இருந்துச்சு. அதுதான் சிஸ்டர். இன்னும் பெட்டர் ஆன்சர் நான் எதிர்பார்க்குறேன். சொல்லுங்கள் ரோஷன், சொல்லுங்கம்மா. ரோஷன், ரோஷன் பேசுறது கேட்கல. ரோஷன் சிஸ்டர், நீங்கள் பேசுகிறது கேட்கல, கொஞ்சம் வெளியே வந்து பேசுகிறீங்களா? கேக்குதா சிஸ்டர் இப்போ நான் பேசுறது? எஸ், இப்போ கேட்குது, சொல்லுங்க. அரபி மொழி வந்து செமிட்டிக் கிளையிலிருந்து வந்த ஒரு மொழி. அதெல்லாம் ஓகே. அரபி மொழி வந்து செமட்டிக் இதுலேருந்து வந்தது, ஓகே. அல்ஹம்துலில்லா. ஓகே. இது வந்து உலகம் எங்கும் உள்ள முஸ்லிம்களால கற்கப்படுது. இது பேசுறதுக்கு இது ரொம்ப ஒரு இனிமையாகவும் இருக்கும். குரல் மொழி வந்து உச்சரிப்பும் ரொம்ப இலகுவாகவும் நிறைய கருத்துக்களை உள்ளடக்கக்கூடியதாகவும் இருக்கும். இதுல சுருக்கக்கூடியதா இருக்குது. ஓகே ஓகே ஓகே, ஜஸாக்கல்லாஹு கைர், அல்ஹம்துலில்லா. ஸோ அரபு மொழியோட இன்னும் ஒரு மிக முக்கியமான சிறப்பு அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, சூரா யூசுஃப்லையே அல்லாஹ் எடுத்தோடனே சொல்லுவான், உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காகத்தான் நான் அரபி மொழியில் இந்த வசனங்களை இறக்குறேன் அப்படின்மா. ஸோ அப்போது குர்ஆன் வந்து அரபிகளுக்கு மட்டும் இறக்கப்பட்டது கிடையாது, ஒட்டுமொத்த உலகத்துக்குமே இறக்கப்பட்டது. அப்படிங்கிறப்ப இந்த அரபி என்னவாக இருந்துச்சு, அரபி மொழி என்னவாக இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்மளுடைய அதாவது இன்றைக்கி நம்ம இங்கிலீஷ் எந்த மாதிரி பேசுகிறோம், குளோபல் லாங்குவேஜாக இருக்குது இல்லையா. உண்மையிலேயே இங்கிலீஷோட வரலாறுன்னு நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அதனுடைய வரலாறு ஒரு 800,000 இயர்ஸ்க்குள்ளே தான் இருக்கும். பட் அதுக்கு முன்னாடி எந்த லாங்குவேஜ் வந்து இப்படி குளோபலாக இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரபி மொழி தான். ஸோ குளோபல், ஏன்னா அரபியர்கள் வந்து ரொம்ப வர்த்தகத்தில் ரொம்ப எல்லா இடத்துக்குமும் போவாங்க வர்த்தகம் ரீதியாக. ஸோ அப்படிங்கிறப்போ அரபி மொழியில் தான் எல்லாமே. இன்றைக்கி நம்ம இங்கிலீஷ் மொழி எவ்வளோ குளோபலைஸ்டாக இருக்குதுன்னு நமக்கு தெரியும். ஸோ இன்றைக்கி நம்ம அரபி மொழிக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் சொல்லலாம். இனிமையான மொழி, அதனுடைய அர்த்தங்கள் பல இருக்குது. இப்படி எவ்வளோ சொன்னாலும் கூட அரபி மொழியோட ஒரு மெயின் விஷயம் என்னென்னா, அது குளோபலைஸ்டு லாங்குவேஜாக இருந்துச்சு. இன்றைக்கி அது இல்லை. பட் அதனுடைய வரலாறு நீங்கள் எடுத்தீங்கன்னா ஆரம்பத்தில் எல்லா வகையான அந்த ட்ரேடு, அந்த வணிகம் எல்லாமுமே வந்து அரபியில் தான் இருந்திருக்கு. ஸோ அது ஒரு குளோபலைஸ்டு லாங்குவேஜாக இருந்திருக்கு. எஸ். ஸோ 3வது கொஷின், யா புனைய அப்படின்னா என்ன? யா புனைய அப்படின்னா என்ன? ஹாஜிராமா ப்ளீஸ் வெயிட் பண்ணுங்க. என்ன? மற்ற சகோதரிகள் சொல்லுங்க, யா புனைய அப்படின்னா என்ன?
யாப்புன்னா ஏன்னா என் அருமை மகனே. எஸ், மாஷா அல்லாஹ். எனது அருமை மகனே. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் வந்து அதிகமாக சொல்லுவாங்க இதை. எஸ், அல்ஹம்துலில்லாஹ். ஜஸாக்கல்லாஹு கைர்மா. ஓகே, ஸோ இப்போ 4வது கொஷின் என்ன அப்படின்னா, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வந்து சின்ன பிள்ளையா இருக்கும்போது தன்னுடைய கனவை வந்து அப்பா கிட்ட சொல்கிறாங்க. அப்போது இவங்க வந்து சகோதரர்கள்கிட்ட நீங்கள் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பா இந்த மாதிரி எனக்கு கனவு வந்துச்சு அப்படின்னு சொல்லும்போது உங்கள் சகோதரர்கள்கிட்ட சொல்லாதீங்க அப்படின்னா அவங்க அப்பா சொல்லுவாங்க. ஏன் அப்படி சொல்லுவாங்க? யூசுஃப்க்கு என்ன கிடைக்க போகும்னு அப்படி சொல்லுவாங்க? ஃபாத்திமா சிஸ்டர், ஃபாத்திமா சிஸ்டர், நீங்கள் ரிசர்ச் டீமில் இருந்தீங்களா என்ன? இல்ல, ரிசர்ச் டீம்ல அல்ஹம்துலில்லாஹ். ஓகே, ஃபாத்திமா சிஸ்டர் பேசுங்க. அவர்கள் உங்களுக்கு தீங்கிழைப்பார்கள். வெயிட் பண்ணுங்கம்மா. ஃபௌசியாம்மா நீங்கள் ஆன்சர் பண்ணிட்டீங்கல்ல, ஸோ அதனால் இவங்க சொல்லட்டும். ஜஸாக்கல்லாஹு கைர்மா. சொல்லுங்கள் ஃபாத்திமாம்மா. அவங்க கனவை பத்தி அவங்க தந்தை கிட்ட சொல்லும் போது, இத வந்து உன் சகோதரர் கிட்ட நீ சொல்ல வேணாம், ஏன்னா அவங்க உனக்கு தீங்கிழைக்க சதி பண்ணுவாங்க. நிச்சயமாக மனிதனுக்கு செய்தா வந்து பகிரங்கமான விரோதியா இருக்கா அப்படின்னு அவங்க வந்து சொல்லுவாங்க, அவங்க தந்தை வந்து யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம். ஓகேம்மா, சூப்பர். எஸ், அதாவது உங்கள் தந்தை வந்து அதாவது ஷைத்தான் பகிரங்கமான விரோதியாக இருப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க. எஸ், ஸோ மனிதனுக்கு வந்து ஷைத்தான் வந்து பகிரங்கமான விரோதியா இருப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க. எஸ் எஸ் எஸ், மாஷா அல்லாஹ், சூப்பர். ஸோ யூசுப் அலைஹிஸ்ஸலாமுக்கு என்ன கிடைக்க போவதாக, எதனால இப்படி பயந்தாங்க அப்படிங்கிறத ரிசர்ச் டீம்லேருந்து யாராவது சொல்ல முடியுமா? சொல்லுங்கம்மா. இவங்க அப்துல் ஆசாத். அஸ்ஸலாமு அலைக்கும். யாக்கூப் நபிக்கு வந்து தெரியும் அவங்க யூசுப் நபி தான் அடுத்த நபியா வர போறாங்கன்றது அவங்களுக்கு தெரிய போய் தான் வந்துட்டு மற்ற சகோதரர்கள் வந்து அவங்க மேல பொறாமைப்பட்டு இது பண்ணுவாங்க, எதுவும் பண்ணிடுவாங்களன்ற பயத்தினாலதான் யாக்கூப் நபி வந்துட்டு யூசுப் நபி கிட்ட வந்துட்டு இந்த கனவை பத்தி உங்களோட சகோதரர்கிட்ட நீங்களாம் சொல்ல வேணாம் அப்படின்னு சொன்னாங்க. எஸ், அல்ஹம்துலில்லாஹ். ஸோ நம்ம மேலோட்டமாக இந்த குரானுடைய வசனங்கள் பார்க்கும்போது ஃபாத்திமாமா சொன்ன மாதிரி ஷைத்தான் வந்து பகிரங்கமான எதிரியாக இருக்கா மனிதனுக்கு. அதனால் நீங்கள் உங்கள் கனவை வந்து அண்ணன்மார்கள்ட்ட சொல்லாதீங்க அப்படின்னு சொன்னாலும் கூட அதனுடைய உட்கருத்து வந்து அந்த கனவை பார்த்தோன்னே யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுக்கு புரிஞ்சிடும், அடுத்த நபி இவராகத்தான் இருக்கும் அப்படின்னு. ஸோ இது வந்து இவங்களுக்கு தெரிஞ்சால் இவங்களுக்கு வந்த பொறாமையின் காரணமாக இன்னும் ஷைத்தான் அவங்கள தூண்டி விடுவான் அப்படிங்கிறதுனால இந்த வார்த்தைகளை சொல்லியிருப்பாங்க. எஸ், மாஷா அல்லாஹ், ஜஸாக்கல்லாஹு கைர்மா. அடுத்த கேள்வி, என்னை விட என் சகோதரி நல்ல அறிவாற்றல் உள்ளவளாக இருக்கா, அவளை நான் யாருக்காவது என் பெற்றோர் வந்து தத்து கொடுத்துடணும் அப்படின்னு நினைக்கிறேன். என்னுடைய இந்த திங்கிங் வந்து எத்தகையதாக இருக்குது? என்னோட சகோதரி ரொம்ப அறிவாற்றல் உடையவளாக இருக்கா, அதனால் நான் என்ன நினைக்கிறேன், இவ்வளோ என்னை விட இவ்வளோ ப்ரில்லியண்ட்டாக இருக்காளே அப்படின்னு, இவளை வந்து என் பேரண்ட் வந்து யாருக்காச்சும் தத்து கொடுத்துட்டா எப்படி இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்னுடைய இந்த திங்கிங் எத்தகையது? நோ ரிசர்ச் டீம் இல்லை, ரிசர்ச் டீம் இல்லாதவங்க சொல்லலாம். ரிசர்ச் டீம் இல்லாதவங்க ரிசர்ச் டீம் ஹேண்ட் டவுன் பண்ணிடுங்க. ரம்லத் நிஷா நீங்களும் ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. பண்ணாதவங்க யாராவது சொல்லுங்கம்மா. ஆசியாம்மா. அஸ்ஸலாமு அலைக்கும் மிஸ்டர். இந்த விஷயம் வந்து ரொம்ப தவறான ஒரு விஷயம். ஏன்னா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய வாழ்க்கையிலும் இந்த மாதிரி தான் நடந்திருக்கும்.
அவங்களுடைய சகோதரர்கள் வந்து திட்டம் போடுவாங்க. இந்த மாதிரி வந்துட்டு தன்னோட அப்பா வந்துட்டு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் மேலயும் அவங்களுடைய தம்பி மேலயும் தான் வந்து ரொம்ப பாசமா இருப்பாங்க. அதனால வந்துட்டு அவங்க சகோதரர்கள் எல்லாரும் திட்டம் போடுவாங்க, நம்மளோட தம்பியை வந்து கொன்னுடலாம். கொன்னுட்டோம் அப்படின்னா அப்பா வந்துட்டு நம்ம மேல பாசமாவும் அந்த பதவியை வந்து நம்மளுக்கு கொடுப்பாங்க அப்படின்னு அவங்க பிளான் பண்ணுவாங்க சிஸ்டர். எஸ் எஸ். அப்போ நான் யூசுஃப் அலைஹிஸ்ஸலாமுடைய சகோதரர்கள் பிளான் போட்ட மாதிரி நான் பிளான் போடுறேன். எஸ், ரைட். இது இது பற்றி வேறு ஏதாவது கருத்துக்கள் ரிசர்ச் டீமில் உள்ளவங்க சொல்கிறீங்களா? இது வந்து பொறாமைனால வருது இந்த குணம். பொறாமையினால் வரது. எஸ். வேறு ஏதாவது? ரிஃபாயாமா? அதாவது ஷைத்தானோட வெளிப்பாடு சிஸ்டர். இது வந்து நான் தான் பெரியவன் அப்படின்ற விஷயம் வந்து நம்மளுக்குள்ள வந்து ஷைத்தான் விளைவிக்கும் போது இந்த மாதிரி யோசனைகள்லாம் வந்து நம்மளுக்கு வருது. இது வந்து அல்லாஹ்வ வந்து நம்ம மறக்கடிச்சு செய்யற விஷயமா இருக்கும். தீமைக்கான வழியில நம்மளை கொண்டுட்டு போறதா இருக்கும். இதுக்கான பலன் வந்து நம்மளுக்கு ரொம்ப கொடூரமா இருக்கும்ன்றத யூசுப் சூரால சொல்றாங்க. எஸ். அதாவது எஸ், இதனுடைய பலன் வந்து நம்ம யூசுஃப், அதாவது ஒரு இப்போ கடைசியில் என்ன ஆகிடும்னா என் தங்கச்சிக்கிட்டேயே நான் போய் நிற்கிற அளவுக்கு இறைவன் அந்த சுச்சுவேஷனை மாற்றிடுவான் யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய விஷயம். அதுக்கான படிப்பினையை வந்து அல்லாஹ் நம்மளுக்கு கண்டிப்பா தருவான். அது நல்லதா இருந்தாலும் சரி, கெட்டதா இருந்தாலும் சரி, அதுக்கான படிப்பினை சீக்கிரமா நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்ட்டு. ஓகே. அடுத்த கொஸ்டின், ஓநாய் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஓநாய் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஓநாய். ஓநாய் ஓநாய் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஓநாய் தானே இது? உல்ஃப். உல்ஃப் பற்றி நோ ரிசர்ச் டீம். நோ ரிசர்ச் டீம் இல்லாதவங்க, நார்மலாக இருக்கிறவங்க. சஃப்ரின் ஃபாத்திமா சொல்லுங்கம்மா. சஃப்ரின் ஃபாத்திமா. வலைக்கும் வலைக்கும் சலாம் சிஸ்டர். நான் ரிசர்ச் டீம்ல உள்ளவங்க. பரக்கத் நிஷாவா? நோ. ஆமாம்ல, மறந்துட்டேன். ஓகே ஓகே ஓகே. பரக்கத் நிஷா நோ. வெயிட் பண்ணுங்க. ஓகே, வேற? ஓநாய் ஜஸ்ட் நீங்கள் சூரா யூசுஃப்லையும் ஓநாய் பற்றி வரும். நார்மலாக ஓநாய் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஓநாயோட தன்மைகள் ஏதாவது சொல்லுங்கள். வேற யாரும் இல்லையா சிஸ்டர்? நான் சொல்றேன். ரெல்வானா சொல்லுங்க. அது தனியா போராடும் சிஸ்டர். ஓ, தனியாக போராடுமா? குட், சூப்பர். ஓநாய் ஏன்னா தனியாவா போராடும்? இல்ல சிஸ்டர், இல்ல சிஸ்டர், அது எப்பவுமே அது ஒரு சேர்ந்துதான், அது ஒரு ஃபேமிலியா தான் எப்பவுமே இருக்கும். ஆமா, அது ஃபேமிலியா இருக்கும். இன்னொன்னு வந்து என்னன்னா அதுக்கு சேர்ந்துட்டு அதை பார்த்து பயப்படக்கூடிய அளவுக்கு இருக்கும். ஏன்னா காட்டுடைய ராஜா சிங்கம்னு சொல்லுவாங்க. அப்போ அதுக்கு ஒரு இதா வந்து அத கூடயுமே அது சாச்சிட்டு அதோட இடத்த வந்து அது இது வச்சுக்கும். ஆனா அது என்னன்னா கூடிதான் எப்பவுமே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் கேள்விப்பட்டேன். அது எப்பவுமே ஃபேமிலியா ஒரு கூட்டமா அவங்களுக்குள்ள ஒரு அந்த அந்த பேக்ரவுண்டோட தான் அது இருக்கும்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆமா, ஓநாய் வந்து ஒரு கூட்டமா தான் இருக்கும். எஸ். இப்போ சொல்லுங்க பரக்கத் நிஷா. சிஸ்டர், ஓநாய் வந்து நாயோட குடும்பத்தை சேர்ந்தது. அது வந்து சிங்கத்தை மாதிரியே வந்து பசிச்சா மட்டுமே உணவு உண்ணும். அது எப்பவுமே கூட்டமா, அதாவது ஒரு கூட்டமா இருக்க இடத்த பார்த்துட்டு அத ஒரு இது ஏதாவது பாதிக்கப்பட்ட ஏதாவது நோய்வாய்ப்பட்ட ஒரு மிருகத்தை குறி வச்சு அதை தாக்கும். அதை தாக்கி அதை பிரிச்சு அதை வேட்டையாடும். இது மாதிரி நம்மளும் இப்ப உள்ள காலத்துல வந்து இந்த மாதிரி நடக்குது. நம்மளுக்கு அந்த
வேர்ல்டு பாலிடிக்ஸ் மாதிரி நம்ம குழந்தைங்க படிப்பு இது நம்மளும் இந்த மாதிரி ஓநாய்கள் நம்ம இடத்துலயும் நிறைய இருக்கிறாங்க மனிதர்கள்ல. நம்ம வந்து அந்த மாதிரி கரெக்டா இருக்கணும். நம்மளும் இப்படிதான் சில விஷயத்துல நம்மள அப்படியே பிரிக்கப்பட்டு நம்மள தனித்துவமா இது பண்ணி நம்மள மட்டுமே குறிக்கோள் வச்சு சில விஷயங்களை தாக்கப்படுறோம். அதை நம்ம கரெக்டா இது பண்ணிக்கணும். அவ்வளவுதான் சிஸ்டர். எஸ், ஓகே. அதாவது ஓநாய் பொறுத்த வரைக்கும் அதாவது சூரா யூசுஃபில் யூசுஃபை ஓநாய் தூக்கிட்டு போனதாகத்தான் வந்து பேசுவாங்க. அப்போ ஓநாய் வந்து அன்னைக்கு காலகட்டத்தில் அவங்க வந்து காட்டுக்குள்ளே ஓநாய் இருக்கிறத நம்ம பற்றி யோசிக்கலாம். இன்னைக்கு காலகட்டத்தில் காடும் இல்லை, ஓநாயும் இல்லை. ஆனால் ஓநாய் குணாதிசயங்கள் கொண்ட சில கூட்டங்கள் இருக்குது. நம்மளை நீங்கள் வந்து தனியாக இருங்க, அதாவது நம்மளை இன்றைக்கி தனி குடித்தனத்துக்கு இது பண்ணிட்டாங்க. நிறைய ப்ரொபகேண்டாலாம் கொடுத்து தனி குடித்தனத்தில் நம்ம இருக்கோம். பட் நீங்கள் வெளி சைட்லலாம் பார்த்தீங்கன்னா அவங்கெல்லாம் கூட்டமாகத்தான் இருப்பாங்க. ஸோ அதில் வந்து முக்கியமாக ஓநாய் மாதிரியாக குழந்தைங்களை வேட்டையாடக்கூடிய சூழ்நிலை இன்றைக்கி யார்கிட்ட இருக்குன்னா யுனிசெஃபாக இருக்கட்டும். யுனிசெஃப்லாம் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்கள் நலத்துறைன்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். இறைவனுடைய அருளால் நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், அவங்க கொடுக்கக்கூடிய அந்த விஷயங்கள் எல்லாமே குழந்தைகளை மாற்றிக்கிட்டு இருக்கு. இன்றைக்கி குழந்தைங்களை வச்சிட்டு இருக்கிற உங்களுக்கு தெரியும் எந்த மாதிரியான சூழலில் நம்ம குழந்தைங்க இருக்குது, எவ்வளோ பெரிய விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு. ஸோ இதெல்லாம் ஒரு மேல் கட்ட யாரையுமே நம்ப முடியாத ஒரு சூழலில் தான் இருக்கும். முக்கியமாக ஓநாய் தன்மைகள் இன்றைக்கி பல இடங்களில் காணப்படுது. ஸோ மேபி நம்ம குழந்தைங்கள ஓநாய் தூக்கிட்டு போனதாக நினச்சாலும் கூட, இவங்கெல்லாம் சொன்ன மாதிரி யூசுஃபை ஓநாய் தூக்கிட்டு போயிடுச்சுன்னு நம்ம நினச்சாலும் கூட, உண்மையிலே யூசுஃபை ஓநாயெல்லாம் தூக்கிட்டு போகல, நம்மளே தான் கொண்டு போய் கிணத்துல போட்டோம். அண்ணன் தம்பி மாதிரி தான் அண்ணங்க தான் கொண்டு போய் கிணத்துல போட்டாங்க. லைக் தட் நம்மளுடைய சூழலும் அப்படி தான் இருக்குது. நம்மளே தான் கொண்டு போய் இதை படி அதை படி, இந்த ஊசி போடு, இதை செய்யுங்க அப்படின்னு நம்ம தான் கொண்டு போய் அனுப்புகிறோம். ஸோ இது ஓநாய் மேலே தப்பு இல்லை, நம்ம மேலே இருக்கக்கூடிய தப்பு தான். ரைட். ஸோ ஓநாயோடைய விஷயங்களை இன்றைக்கி இருக்கக்கூடிய ஆட்களோடைய கம்பேர் பண்ணி நம்ம பார்க்கணும். எஸ். ஸோ அடுத்த கேள்வி, என்னோடய பெற்றோர்கிட்ட நான் அதை மாட்டிக்காமல் பொய் சொல்லிடுவேன், அவங்களும் நம்பிடுவாங்க தெரியுமா? இந்த ஒரு வார்த்தைக்கு உங்களுடைய விளக்கம் என்னவாக இருக்கும்? சூரா யூசுஃபை வச்சு நீங்கள் சொல்லலாம். ராபியா சொல்லுங்கம்மா. வலைக்கம் சலாம். யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் வந்து அவங்களோட தம்பிங்க எல்லாமே கூப்பிட்டு போயிட்டு நரிகள் சாப்பிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தந்தையிடம் வந்து சொல்ல வருவாங்க. அது எப்படியாச்சும் அவங்க அப்பா கிட்ட நம்பரை வைக்கிறதுக்காக அவங்க சட்டையில வந்து பொய்யான ரத்தத்தை வந்து தடவி விட்டுட்டு வந்து காமிப்பாங்க அவங்க தந்தையிடம். இது வந்து நாங்கள் வந்து அங்கே போயிருந்தோம், விளையாட போயிருந்தோம், ரொம்ப தூரமாக விளையாட போயிட்டோம், அந்த இடத்துல வந்து ஓநாய் வந்துருச்சு, ஓநாய் வந்து யூசுஃப் அலைஹிஸ்ஸலாமை வந்து பிடிச்சிருச்சு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. யூசுஃப் அவங்களோட தந்தை வந்து அதை வந்து நம்ப மாட்டாங்க. அதை வந்து அவங்களோட சட்டையை வந்து பார்த்துட்டோன்னே, இது இல்லை, இது யூசுஃப் அலைஹிஸ்ஸலாமோட இது இல்லை, சட்டை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பொறுமையோட காத்துட்டு இருப்பாங்க. யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் உயிரோட தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு பொறுமையோட காத்துட்டு இருப்பாங்க. ஓகே ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். எஸ், இதனுடைய விளக்கம் ரிசர்ச் டீம்லேருந்து யாராவது சொல்கிறீங்களா? ரிசர்ச் டீம் ஹேண்ட் ரைஸ் ரசூல் ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்கீங்க, சொல்லுங்கள். ஆமா, என்ன அப்படின்னா இப்போ வந்து அவங்க சகோதரர்கள் எல்லாம் வந்து அவங்க தந்தை கிட்ட வந்து சொல்லுவாங்க. அப்போ தந்தை வந்து அவங்களுக்கு தெரியும், இது வந்து அவங்க இந்த பிள்ளைய பத்தியும் தெரியும், அந்த மகளை பத்தியும் தெரியும். அப்போ இவங்க போய் தான் சொல்றாங்கன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அவங்களுக்கு தெரியும். அல்லாஹ் வந்து அதற்குண்டான இதை அவங்க பொறுமையா இருப்பாங்க. இருந்தாலும் அவங்க வந்து அல்லாஹ் மீது முழு நம்பிக்கை வச்சிருப்பாங்க. முழு நம்பிக்கை வச்சு இத வந்து வேற ஒரு இடத்துக்கு கொண்டு போகிறதுக்காக தான் அல்லாஹ் வந்து இந்த மாதிரி பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு
இவங்க இப்படி சதி செய்யறாங்கன்னு சொல்லிட்டு இவங்க அந்த இடத்துலயும் நம்பிக்கை வச்சு அந்த இடத்துலயும் பொறுமையா இருப்பாங்க. எஸ், ஓகே, சூப்பர். ஆனால் நான் சொன்ன விஷயம் பாருங்களேன். அதாவது நான் உங்ககிட்ட சொல்கிறேன், என்னோட அத்தா அம்மாட்ட நான் இந்த மாதிரி பொய் சொல்லாமல், அதாவது மாட்டிக்காமல் பொய் சொல்லுவேனே, அவங்களும் நம்பிடுவாங்களே அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இப்படி தான் யூசுஃப் அலைஹிஸ்ஸலாமை வந்து ஓநாய் தூக்கிட்டு போனதாக அவங்க சகோதரர்கள் வந்து யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம்கிட்ட சொன்னாங்க. ஆனால் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் வந்து அதை நம்பலை, பொறுமையாக தான் இருந்தாங்க. ஆனால் இவங்க என்ன நினச்சிக்கிட்டாங்கன்னா, நம்பிட்டாங்கன்னு நினச்சாங்க. உண்மையிலே அவரை நம்பலை. ஸோ உங்கள் அத்தா அம்மாக்கும் தெரியும் நீ பொய் சொல்கிறேன்னு. இருந்தாலும் நீ மகனை, அவங்க பொறுமையாக இருக்காங்க, நீ வந்து என்னைக்காச்சும் திருந்துவ அப்படின்னா அவங்க பொறுமையாக இருக்காங்க. இந்த மாதிரி நம்ம வந்து சொல்லலாம். ஸோ அப்படி சொல்லும்போது நம்ம ஒரு ஹதீஸையும் சொல்லியாச்சு, என்கிட்டையும் நீங்கள் பேசிட்டீங்க. விஷயம் புரியுதா? ஸோ ஹெவன்சி கவுன்சிலிங் பொறுத்த வரைக்கும் இப்படி தான் நம்ம ட்ரெயின் ஆகணும். ஏதோ ஒரு விஷயம் யாராவது நம்மக்கிட்ட சொல்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம எடுத்து அப்படியே ஹதீஸ் மலையும் பொழிய முடியாது, குரானையும் அப்படியே முழுசாக சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது. அப்போ என்ன சொல்லலான்னா, என்கிட்ட நீங்கள் பேசணும், பேசிக்கிட்டே அந்த விஷயத்தையும் லைட்டாக ஒரு கதை மாதிரி சொல்லிட்டீங்கன்னா எனக்கு அது உரைச்சிடும். ஆமாம்ல அப்படின்னு. ரைட், சூப்பர், மாஷா அல்லாஹ். அடுத்த கேள்விக்கு நீங்கள் அந்த மாதிரி பதில் சொல்லுவீங்கன்னு நான் நம்புகிறேன். நெக்ஸ்ட் கேள்வி. நான் தப்பே பண்ணலை, ஆனால் என் ஃப்ரெண்ட்ஸு செஞ்ச தப்பு, அவங்க செஞ்ச இதுக்கெல்லாம் என் மேலே பழிய போட்டுட்டாங்க. இப்போ நான் ரொம்ப நொந்து போயிட்டேன், ரொம்ப தனியாக ஃபீல் பண்ணுறேன், தனிமையாக ஃபீல் பண்ணுறேன். இப்போ எனக்கு நீங்கள் ஆறுதல் சொல்லலாம். நோ ரிசர்ச் டீம் ஹேண்ட் டவுன் பண்ணிடுங்க. ரிசர்ச் டீம் இல்லாதவங்க, என் ஃப்ரெண்ட்ஸு எல்லோரும் நான் செய்யாத தப்பு, அவங்க செஞ்ச தப்புக்கு என் மேலே பழிய போட்டுட்டு ரொம்ப நான் நொந்து போயிட்டேன், எனக்கு ரொம்ப இப்போ டிப்ரெஷனாக இருக்குது. இதுக்கு நீங்கள் எனக்கு என்ன சொல்லுவீங்க? இந்த மாதிரி ஒரு பிள்ளை வந்து உங்ககிட்ட பேசுது. எஸ், மற்றவங்க சொல்லலாமே. ஜஸ்ட் ட்ரை பண்ணுங்கள். சும்மா இப்போ உங்ககிட்ட ஒரு பொண்ணு வந்து சொல்லுது, நான் எந்த தப்புமே பண்ணலை, அவங்க செஞ்ச தப்பெல்லாம் என் மேலே பழி போட்டாங்க, எனக்கு ரொம்ப நொந்து போகிறேன், எனக்கு ரொம்ப தனிமையாக ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு வந்து ஒரு பொண்ணு உங்ககிட்ட நிற்குது. நீங்கள் என்ன சொல்லுவீங்க? நோ ரிசர்ச் டீம் இல்லாதவங்க சும்மா. ஆசியா ஜபீன் சிஸ்டர், ஓகே, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். வேறு யாராவது இது வரைக்கும் குவிஸில் கலந்துக்கவே இல்லாதவங்க யாராவது சும்மா மைக் ஆன் பண்ணி சொல்லி பாருங்கள். என்ன நீங்கள் சொல்லுவீங்க? ஒரு அட்வைஸ். நிறைய பேர் இருக்கீங்களே, இம்ரானா சிஸ்டர் இருக்கீங்க, ஆயிஷா சிஸ்டர் இருக்கீங்க, ரேஷ்மா மேம் இருக்கீங்க. மாஷா அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ் மேம், வாங்க, வி கிளாட்லி வெல்கம்ஸ் யூ. இன்னும் இருக்கீங்களே, ஃபௌசியாமா இருக்கீங்க, ராபியா இருக்கீங்க, ஆயிஷாமா, 2 ஆயிஷாமா இருக்கீங்க. வலைக்கும் சலாம். அப்படி எதுவும் உன்னை பழி சொன்னா நீ எதையும் அதை கண்டுக்கிறாதம்மா அப்படின்னு தான் சொல்லுவோம்மா. யாரு என்ன பழி பேசினாலும் கண்டுக்காத, நீ பேசாம இரு அப்படின்னு சொல்லுவோம். ஓகேம்மா, அல்ஹம்துலில்லாஹ். பிள்ளைங்களுக்கு அப்படி சொல்லலாங்களா? இருங்க வருவோம். நம்ம ரிசர்ச் டீம் என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். உங்களுடைய கருத்து நீங்கள் சொல்லிட்டீங்க, அல்ஹம்துலில்லாஹ், ஜஸாக்கல்லாஹு கைர். வெயிட் பண்ணுங்கள், அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். 2 பேர் ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்கீங்க. ரிஃபாயாமா, ஓகே, ரிஃபாயாமா சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து ஃபாத்திமாமா, அப்துல் ஆசாத்மா, நீங்கள் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் சொல்லுங்கள் ரிஃபாயாமா.
அஸ்ஸலாமு அலைக்கும் சிஸ்டர். சிஸ்டர் இப்போ வந்து யூசுப் நபி சூறால நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வந்து அந்த கிணத்துல விழுந்து அங்க இருந்து ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போவாங்க. அத அவரை வந்து ஒரு வியாபார பொருளா கொண்டு போய் ஒரு மன்னர்கிட்ட வித்துருவாங்க. அத மந்திரிட்ட. அந்த மந்திரியோட மனைவி வந்து வளர்க்க சொல்லி கொடுப்பாங்க. அந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா, அவர் இளமை பருவம் அடைஞ்ச உடனே அவரோட மனைவி வந்து இவங்க மேல ஆசைப்பட்டு அவங்கள வந்து தவறு இழைக்க கூப்பிடுவாங்க. அந்த சமயத்துல வந்து அவங்க வந்து அல்லாஹ் இந்த மாதிரி நான் இழிவான செயலை செய்யறேன் அப்படின்னா அல்லாஹ் வந்து என்னைய வந்து மன்னிக்க மாட்டான், நான் வந்து தவறு செய்யறவங்கள ஒருத்தவங்களா ஆயிடுவேன் அப்படின்னு சொல்லி அவங்க அந்த விஷயத்துல இருந்து அல்லாஹ் வந்து காப்பாத்த சொல்லி கேட்பாங்க. அந்த மாதிரி நம்ம ஒரு செயலை வந்து செய்யல அப்படின்னா அதுக்கு நம்ம செய்யறோம் அப்படின்னு அந்த பழி நம்ம மேல வந்தாலும் நம்ம அந்த இடத்துல நின்னு சொல்லணும்னா இதை செய்யல, அல்லாஹ் வந்து அல்லாஹ் மேல நான் நம்பிக்கை வச்சிருக்கேன், அதனால இதுக்கான நன்மை நம்ம தவறு செய்யறோம் அப்படின்னா தான் நம்ம பயப்படணும். தவறு செய்யாத இடத்துல வந்து நம்ம பயப்படணும்ன்றது கண்டிப்பா கிடையாது. ஏன்னா அது நம்மளுக்கும் அல்லாஹ்க்கும் எல்லாருக்கும் போய் நம்ம நிரூபிச்சுட்டு இருக்க முடியாது. அது அல்லாஹ்க்கு தெரியும்ன்ற விஷயத்துல விட்டுட்டோம்னா அல்லாஹ் அதுக்கான நல்ல கூலியை நம்மளுக்கு கண்டிப்பா தருவான் அப்படின்றதுதான் நான் இதுல படிச்சேன். அல்ஹம்துலில்லாஹ். எஸ், அதாவது இப்போது ரிஃபாயாமா சொன்ன மாதிரி யூசுஃப் அலைஹிஸ்ஸலாமுக்கு கூட அவர் ஒரு நபி, ஆனால் அவருக்கே கூட இந்த மாதிரி பழி வந்து விழுந்திருக்கு. அப்போ வந்து ஆனால் இவர் என்ன பண்ணார் தெரியுமா? இவர் என்ன பண்ணார், இந்த மாதிரி பழி போடவும் இவரோட சான்ஸ் வரும்போது எடுத்தோடனே அந்த பொண்ணு சொல்லிடும், இவர் தான் என் மேலே தப்பாக நடந்துக்க முயற்சி பண்ணார் அப்படின்ட்டு. ஆனால் அவர் வந்து போய் உளரலை, அவர் வந்து முன்னாடி வந்து சொல்லலை. அவர் என்ன பண்ணுவார், பொறுமையாக இருப்பார். ஸோ நீங்கள் சொல்ல வேண்டியது பொறுமையாக இருங்க, ஆனால் உங்களுக்குன்னு ஒரு டைம் வரும். இப்போ யூசுஃப்கிட்ட கேட்கும்போது யூசுஃப் டக்குன்னு சொல்லிடுவார், நான் பண்ணலை, அவங்க தான் பண்ணாங்க அப்படின்னு. ஸோ பொறுமையாக இரு, உன்னோட சான்ஸ் வரும்போது நீ வந்து உண்மையை சொல்லிடு. அப்போ உண்மையை சொன்னாதான், நீ உன் வாயை திறந்தாதான் உனக்கான அந்த நீதி வந்து கிடைக்கும். ஏன்னா இப்போ நம்ம வந்து இன்னைக்கு நமக்கு பிள்ளைங்களுக்கு சொல்லித்தரது, நீ பொறுமையாக அமைதியாக இருந்துரு அப்படின்னு சொல்லித்தரோம். நாளைக்கு என்ன ஆகுது, பெரிய பெரிய பிரச்சனையிலையும் கூட அந்த பிள்ளை வந்து அமைதியாக இருந்துருது, பொறுமையாக இருந்துருது. ஆனால் பொறுமை இங்கே வந்து பயனளிக்கவே செய்யாது. அமைதி, பொறுமை ஓகே, ஆனால் அமைதி பயனளிக்கவே செய்யாது. உங்களுக்கு சான்ஸ் கிடைச்சோன்னே அதை நீங்கள் பயன்படுத்திடணும். சான்ஸை எதிர்பார்க்கக்கூடியவரா, நீ டிப்ரெஷனில் இருக்கு, எனக்கு புரியுது, ஆனால் கொஞ்சம் உன்னோட சான்ஸ்க்காக வெயிட் பண்ணு. அமைதியாக சொல்கிறதுக்கும் உன்னோட டைம் வர்றதுக்கு வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஸோ நம்ம சொல்லலாம், உன் சான்ஸ் வர வரைக்கும் வெயிட் பண்ணு. உன்கிட்ட கேட்பாங்கல்ல, எல்லோரும் இப்போ உன் மேலே பழி சொல்கிறாங்க, ரைட்டு, ஆனால் உன்கிட்ட கேட்பாங்கல்ல, கேட்கும்போது அப்போ நீ உண்மையை சொல்லிடு. கேட்கும்போது நீ உண்மையை சொல்லிடு அப்படின்னு நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லலாம். ஏன்னா இந்த ஒரு நுணுக்கம் தான் வந்து நம்ம சூரா யூசுஃப்லேருந்துலாம் எடுத்துக்கிறணும். இந்த மாதிரி சின்ன சின்ன நுணுக்கமான விஷயங்களை நம்ம வந்து எடுத்துக்கிறலாம். எஸ், ஜஸாக்கல்லாஹு கைர்மா. அடுத்த கேள்வி, இவங்க சொல்லுங்கம்மா, ஹேண்ட் ரைஸ் பண்ணுறீங்க. ஃபாத்திமா ராணி ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்கீங்களா? ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா, எங்கள் வீட்டில் என்னோட பசங்க இருக்காங்க, ரொம்ப சேட்டை பண்ணுறாங்க. ஆனால் என் அக்கா பையன் வந்து இப்போ எங்கள் வீட்டில் தான் இருக்கிற மாதிரியான ஒரு சூழல் இருக்குது. அக்கா இல்லை, அதனால் அக்காவோட பையன் இப்போ எங்கள் வீட்டில் இருக்கான். அதனால் என் பசங்க ரொம்ப சேட்டை பண்ணுறதுனால என் அக்கா பசங்களை என்னால் பார்த்துக்க முடியல. ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஹாஸ்டலில் விட்டுட்டேன். இப்போ நான் செஞ்சது சரியா? அவன் பாவம் தானே. இப்போ இந்த மாதிரி ஒரு சூழலில் நான் செஞ்சது சரியா? அவனோட நிலைமை இப்போ என்ன ஆகும்? நான் ஹாஸ்டலில் கொண்டு போய் விட்டுட்டாங்கண்ணே.
நோ ரிசர்ச் டீம் வெயிட் பண்ணுங்கள். சொல்லுங்கள் மற்றவங்க, ஜஸ்ட் உங்களுக்கு என்ன தோணுதோ சொல்லுங்கள். இப்போ நான் பண்ணது சரியா? நீங்கள் யூசுஃபோட கம்பேரிட்டிவாக யோசிச்சு பாருங்கள். யூசுஃப் அலைஹிஸ்ஸலாமுடைய சூரா யூசுஃப் அலைஹிஸ்ஸலாமுடையும் கம்பேரிட்டிவாக யோசிச்சு பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள். சீக்கிரம் நீ யாரையுமே காணோம். ஜஸ்ட் ட்ரை பண்ணுங்க. நௌஷீன் ஃபாத்திமா மிஸ்ரியா சிஸ்டரா? சொல்லுங்கம்மா. ஆயிஷா சித்திகா. ஆமா சிஸ்டர். ஓகே. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வந்து எந்த தப்புமே பண்ணாதப்பையும் அங்கே ஒரு தீர்க்கமா விசாரிக்காம அவங்க வந்து அந்த ராணியோடைய பேர் கெட்டுமே அப்படின்னு டக்குன்னு என்ன பண்ணிட்டாங்கன்னா சிறையில போட்டுருவாங்க. இது எப்படி யூசுப் அலைஹிஸ்ஸலாமுக்கு அநீதியாச்சோ அதே மாதிரிதான் வந்து குழந்தைங்களை முடிஞ்ச அளவு சமாதானப்படுத்தி நம்ம வந்து ஒற்றுமையை சொல்லி கொடுத்து அந்த இடத்துல என்ன பிரச்சனையோ தீர்வு காணாம ஹாஸ்டல்ல விடுறதுன்றதும் வந்து அதுகளை சிறையில போடுறதுக்கு சமன்ற அப்படி எனக்குள்ள ஒரு உணர்வு. எஸ், ஆமாம், எஸ். அப்போது என்னோட நிலைப்பாடு தப்பு. ஆனால் அப்போ அந்த பையனுக்கு என்னவா இருக்கும்? அவனும் கஷ்டப்படுவான் தான் அப்படிங்கிறீங்களா? கண்டிப்பா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் தப்பே பண்ணாம சிறையில இருந்து அவங்க வேதனை அடைஞ்சாங்க. ஆனா அவங்க அல்லாஹ் மேல நம்பிக்கை வச்சிருந்தாங்க. அல்லாஹ் வந்து அவங்கள வெளியில கொண்டு வந்து ஒரு மிகப்பெரிய அரசனாக்குனான். அல்லாஹ் அக்பர். அதே மாதிரி இப்ப வந்து நம்ம வந்து ஒரு தப்பே செய்யாத ஒரு பிள்ளைய போய் நம்ம வந்து, ஏன்னா குழந்தைங்கனாவே அது வந்து அதுகளுக்கு எதுவுமே நம்ம சொன்னாதான் புரியும், அதுகளால எதுவுமே செய்ய தெரியாது. அதனால வந்து நம்ம பக்கத்து அந்த ராணியோட தவறை மறைக்கிறதுக்காக சிறையில போட்ட மாதிரி நமக்கு மேனேஜ் பண்ண முடியல, நம்மளுடைய அந்த வில் பவர் இல்லாதது அந்த குழந்தைய கொண்டே ஹாஸ்டல்ல போடுறது, அது நம்மளுடைய தப்பை மறைக்கிற மாதிரி. ஓகே, சூப்பர். அல்ஹம்துலில்லாஹ். ரிசர்ச் டீம் இது வரைக்கும் பேசாதவங்க யாராவது சொல்லுங்க. மிஸ்ரியா சிஸ்டர் எதுவுமே பேசுவீங்க? அவங்க சொன்ன மாதிரிதான். இப்போ அந்த குழந்தையும் இந்த குழந்தையும் 2 பேர்த்தையும் ஒண்ணா வச்சிருக்கு பார்க்கும்போது 2 பேர்த்தையும் சேர்த்து, அதாவது 2 குழந்தைங்களும் சேர்ந்து இருந்தா அதுங்களுக்கு ஃபியூச்சர்ல வந்து சேர்ந்து இருக்கணும். என்ன சொல்றது, எப்படி இருந்தாலும் எல்லாரும் சேர்ந்து இருக்கணுங்கிற ஒரு எண்ணம் வரும் அதுங்களுக்கு. சூப்பர். தேங்க்யூ மேம். தேங்க்யூ எங்கள் மாமி ஃபாத்திமா மாமி. ஓகே, தேங்க்யூ. அல்ஹம்துலில்லாஹ். ஸோ எஸ், இதுக்கு வந்து ரிசர்ச் டீமில் உள்ளவங்க என்ன சொல்கிறீங்க? ரிசர்ச் டீம் அப்துல் ஆசாத் இருக்கீங்களா? ரிசர்ச் டீமில் இது வரைக்கும் பேசாதவங்க ஏதாவது பேசுகிறீங்களா? சொல்லுங்கம்மா. நௌஷீன் மிஸ்ரியா சிஸ்டர். அதாவது யூசுப் அலைஹிஸ்ஸலாமுக்கு வந்து அந்த பெண்மணி தவறா இது பண்றதுக்கு அழைப்பாங்க. அந்த டைம்ல யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வந்து பொறுமையா இருப்பாங்க. ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல அவங்க இப்படியே பொறுமையா இருக்கிறது வந்து அவங்களுக்கு தவறா போயிடும். அந்த டைம்ல யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வந்து சிறையே அவங்க தேர்ந்தெடுத்திருப்பாங்க. அதாவது அல்லாஹ் வந்து இதுலயும் எனக்கு நிறைய படிப்பினை வச்சிருக்காங்கிறதுக்காக அந்த இடத்துல இருந்து அவங்க நிறைய கல்வி கத்துக்குவாங்க. ஆனாலும் ஒரு கட்டத்துக்கு மேல இந்த தவறுனால நம்மளும் இதாயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் எனக்கு சிறையே எனக்கு சிறந்தது, அல்லாஹ் வந்து எனக்கு பொறுமையை கொடுத்து நான் அங்கேயே எனக்கான கல்வியை இது பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு சிறையில இருந்துப்பாங்க. ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். அதாவது இதை இன்னும் நம்ம எப்படி யோசிக்கலாம்னா, சிறையில் போயிட்டு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கஷ்டப்பட்டதாக ஃபஸ்ட்டு சொன்னவங்க சொன்னீங்க. மாஷா அல்லாஹ். ஆமாம், சிறைங்கிறது ஒரு கஷ்டம்தான், இல்லைன்னு இல்லை. ஆனால் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வந்து சிறையில் போட்டப்ப இந்த பெண்ணோட நிலைப்பாடு தப்பாக இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி என் அக்கா பையனை கொண்டு போய் நான் ஹாஸ்டலில் போட்டப்ப என்னோட நிலைப்பாடு தப்பு தான். ஆனால் என் அக்கா பையனுக்கு நான் எங்கள் வீட்டில் இருக்கும்போது கற்றுக்கிற விஷயங்களை விட ஹாஸ்டலில் நிறைய விஷயங்கள் இறைவன் கற்றுத்தர வாய்ப்பு இருக்குது. ஸோ அவனுடைய நிலைப்பாடு என்னவாக இருக்கணும்னா, பரவாயில்ல, இப்போ நான் வந்து ஓகே
என் மேலே தப்பு இருக்குது, ஓகே. ஆனால் அந்த பையன் எப்படி நினைக்கணும் அப்படின்னா, யூசுஃப் எப்படி நினச்சாரு, எனக்கு இங்கே இருக்கிறதுக்கு சிறையே தேவலான்னு நினச்சாரு. நீங்கள் சூரா யூசுஃபில் பாருங்கள், யூசுஃப் நினச்சிருப்பாரு. ஸோ இங்கே இருக்கிறதுக்கு சிறையே தேவலான்னு நினைக்கிற அளவுக்கு அப்போ அந்த பையனுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கணும்னா, சரி இங்கே இருந்தால் 4 பேர் அதாவது சாச்சி சித்தியோடைய பசங்கனால நமக்கு வந்து இஷ்யூ தான் ஆகுது, நம்மளுக்கும் பிரச்சனையாக தான் இருக்குது, நம்ம ஹாஸ்டலில் போனால் நல்லா படிக்கலாம்ல. இந்த ஒரு மைண்ட் செட் அந்த குழந்தைக்கு வந்துச்சுன்னா அந்த குழந்தை எந்த மாதிரி படிக்கும்? ஏன்னா யூசுஃப் அலைஹிஸ்ஸலாமும் நீங்கள் சிறை போன பிறகு தான் டைரக்டாக அரசர்கிட்டயே அவரால் போக முடிஞ்சுச்சு. ஏன்னா யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் ஆரம்பத்தில் அரசர்கிட்ட இல்லை, அதிகாரிக்கிட்ட தான் இருந்தார். அஜீஸ்னா அதிகாரி தான். அதே மாதிரி ராணிக்கிட்ட அதாவது அந்த அரசிக்கிட்ட அவர் வந்து கஷ்டப்படலை. அதாவது அதிகாரியுடைய மனைவி கிட்ட தான் இந்த மாதிரி தவறான இச்சையால் பாதிக்கப்பட்டார். ஸோ அதனால் ஒரு அதிகாரிக்கிட்ட தான் இருக்கார். ஒரு சாதாரண ஒரு அதிகாரிக்கிட்ட இருந்த ஒரு மனிதர், அதிகாரிக்கிட்ட அடிமையாக இருந்த ஒரு மனிதர். ஸோ இன்றைக்கி நான் வந்து ஒரு சாதாரண ஆள் தான். என்கிட்ட என் பசங்களோட நான் வந்து என் பசங்களை எல்லாருமே இயல்பு தான். என் பசங்களை பார்க்குற மாதிரி என் அக்கா பையனை நான் பெருசாக பார்க்க முடியாது. 1 நாள் 2 நாள்லாம் பரவாயில்ல, எப்போவுமே என்கிட்ட இருக்கான் அப்படின்னா என்னால் அது பார்த்துக்க முடியாது. இது இயல்பு தான். அப்போது இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நான் ஒரு வேளை இந்த மாதிரி ஹாஸ்டலுக்கு போயிட்டா கூட நான் இங்கே நிறைய கற்றுக்கிருவேன். எனக்கு பெரிய பெரிய ஏன்னா இப்போ ஒரு ஹாஸ்டலில் நிறைய சீஃப் கெஸ்ட்டு கூட வருவாங்க, நிறைய ஆட்களை பார்க்கக்கூடிய சூழலும் அங்கே நடக்கும். நிறைய எனக்கு பெரிய பெரிய விஷயங்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற நிலைப்பாடோட அந்த புள்ள நினச்சிச்சு அப்படின்னா அது வந்து ஒரு அருமையான நிலைப்பாடாக இருக்கும். அதே மாதிரி இப்போ நானுமே என்னால் ரொம்ப முடியலை, எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியலைன்றதுனால தானே நான் கொண்டு போய் போடுறேன். இப்போ இந்த இடத்துல இப்போ நானும் வந்து ரொம்ப கில்ட் ஃபீலாக இருக்க முடியாது. இப்போ என்னையும் போயிட்டு நீங்கள் சொல்கிறீங்க நீ பண்ணது தப்பு அப்படின்னு சொல்கிறீங்கன்னா என் மனசுக்கு தெரியும், என்னால் வேறு வழி இல்லை, இவங்களை பார்க்குறதா இவங்களை பார்க்குறதா எனக்கு தெரியலை. ஸோ அதனால் இவனும் கஷ்டப்படுறானேன்னு சொல்லிட்டு தான் ஹாஸ்டலுக்கும் பணம் கட்டி தானே நம்ம விடணும். அங்கே என்னால் முடிஞ்சதை நான் பண்ணிட்டு தானே இருக்கேன். ஸோ அப்படிங்கிறப்ப நீங்கள் என்ன திட்டும்போது என்னோட நானே ஆல்ரெடி அந்த 2 பிள்ளைங்களை வச்சுட்டு கஷ்டப்படுறேன், நீங்கள் திருப்பி என்னையே திட்டுறீங்க அப்படின்னா என் மனசு ரொம்ப நொந்து போகும். அப்போ என்ன நீங்கள் சொல்லலாம் அப்படின்னா யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் என்ன பண்ணார், இந்த மாதிரி என் பிள்ளை எங்கே இருந்தாலும் அவன் நல்லா அவனுடைய விஷயங்களை கற்று தேர்ந்து வருவான், திரும்பி என்கிட்ட வருவான்னு நம்பிக்கையோட பொறுமையாக காத்திருப்பார். ஸோ அந்த மாதிரி நீ இப்போ உன்னால் இவ்வளோ தானே முடியுது, அல்லா மேலே பாரத்தை போட்டு அந்த பிள்ளைய அங்கே விடு, அப்பப்போ போய் நீ பார்த்துக்கோ, உன் பிள்ளை நல்ல நிலைமையில் திருப்பி உன்கிட்ட வருவான். உங்கள் அக்கா பையன்னாலும் உன் பிள்ளை தானே, திருப்பி நல்ல நிலையில் உன்கிட்ட வருவான், நீ கவலைப்படாத அப்படின்னு நம்ம சொல்லலாமா? இந்த மாதிரி ஒரு 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 விஷயத்தை நம்ம வந்து அவங்கக்கிட்ட சொல்லலாமா? இப்போ சூரா யூசுஃப் தான் இவ்வளோ ஒரு அறிவையுமே நமக்கு நுண்ணறிவையுமே நமக்கு தருது. ஸோ ரிசர்ச் டீமில் உள்ளவங்களும் இப்படி தான் நீங்கள் வந்து யோசிக்கணும். இப்போ ப்ராக்டிக்கலாக உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக தான் நான் இந்த மாதிரி சொல்கிறேன். ஏன்னா டே பை டே நம்மக்கிட்ட வரக்கூடிய இஷ்யூஸ் தான் இந்த மாதிரிலாம். அப்படி வரும்போது நம்ம யாரையுமே நீங்கள் செஞ்சது தப்பு அப்படின்னு எடுத்தோடனே சொல்லிட முடியாது. ஏன்னா அவங்கவுங்க சூழ்நிலை நமக்கு தெரியாது. ஆனால் நிறைய பேர் வந்து சில தப்பான விஷயங்களும் செய்கிறாங்க தான், இல்லைன்னு நம்ம மறுக்க முடியாது. தப்புன்றதை கூட தப்புன்னு டைரெக்டாக சொல்லாமல் அவங்களுக்கு புரிகிற வகையில் நம்ம வந்து அவங்களுக்கு சொல்லணும். நம்ம ஈஸியாக ஒருத்தவங்கள நீ செய்கிறது தப்பு அப்படின்ட்டா அவங்களுக்கு ஈகோ வெளியே வந்துடும். என்னை பார்த்து தப்புங்கிறாங்க, நான் அப்படி தான் செய்வேன். பட் அப்படி நம்ம சொல்லாமல் உன் நிலைமை எனக்கு புரியுது அப்படிங்கிற மாதிரி சொல்லி நம்ம சொல்லும்போது ஒருவேளை அவங்க வந்து சரி இப்போ நம்ம பிள்ளைய கூட்டிகிட்டு வந்துடலான்னு கூட நினப்பாங்க. இல்லை என்னால் முடியலையே அப்படின்னா அப்பப்போ போய் பார்க்கவும் செய்வாங்க. 2 பேருக்குமே நன்மை வாய்ந்ததாக அது இருக்கும்.
சூரா யூசுஃபை வச்சு நீங்கள் இதை பேசலாம். அல்ஹம்துலில்லாஹ். ஸோ அடுத்து ஒரு விஷயம் சொல்லுங்கம்மா. நீங்க லிங்க் ஷேர் பண்ணோன்னு நானும் சில சிஸ்டர்ஸ்க்கு ஷேர் பண்ணேன். அல்ஹம்துலில்லாஹ் மீட்டப் வந்து தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நானும் கலந்துக்கிட்டு ரொம்ப நேரம் பொறுமையா லிசன் பண்ணிட்டு தான் இருக்கேன். ரொம்ப அருமையா சொல்றீங்க. அல்ஹம்துலில்லாஹ் நிறைய பேருக்கு சான்ஸ் கொடுக்குறீங்க, பேசுறதுக்கான சான்ஸ் கொடுக்குறீங்க. ரிசர்ச் டீம் ஆல்ரெடி ரிசர்ச் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதனாலதான் அவங்கள ஹோல்ட் பண்ணி மற்றவங்கள்ட்ட இருந்து ஆன்சர் வரவழைக்க பாக்குறீங்க. ஹைர் அல்ஹம்துலில்லாஹ். இப்ப நான் ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன். இனாமா சிஸ்டர் நான் லிங்க் அனுப்புனதுல இனாமா சிஸ்டர் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. அவங்க ஸ்ரீலங்கா. அவங்க எனக்கு நீங்க ஒவ்வொரு தடவையும் பேசும்போதும் எனக்கு வந்து பர்சனலா வந்து வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்றாங்க. இது வந்து டிஃப்ரெண்டா இருக்கு, ஒல்ஃப்ல எவ்வளவு ஒரு இது இருக்கா, சூரா யூசுப்ல இது ஒரு இப்பதான் நான் சிந்திக்கிறேன் அப்படிங்கிறாங்க. அப்புறம் நீங்க இப்ப சொன்னது வந்து ரிலேட் பண்ணி பார்த்தா அவங்க லைஃப்ல நடக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இன்ஷால்லா இனாமா சிஸ்டருக்கும் பேச ஒரு சான்ஸ் கொடுங்க. இன்ஷால்லா ரொம்ப அருமையா கொண்டு போறீங்க. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் உங்களுக்கு நிறைய பரக்கத் செய்யட்டும். அல்லாஹ் உங்களுடைய எண்ணங்களை வந்து உயர்வாக்கி தந்து இன்னும் நிறைய ஹையரா நீங்க நிறைய அச்சீவ் பண்றதுக்கான நிலைமையை வந்து அல்லாஹ் ஏற்படுத்தி தரட்டும். நீங்க எடுக்கிற முயற்சிக்கு தக்க கூலிகளை அல்லாஹ் வந்து இம்மையிலையும் மறுமையிலையும் வெற்றியாக தரட்டும். ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ் மேம். அல்ஹம்துலில்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். ஜஸாக்கல்லாஹு கைர் மேம். ஜஸாக்கல்லாஹு கைர். அல்ஹம்துலில்லாஹ். ரைட். ஸோ இனாமாம்மா நீங்களும் எனக்கு தெரியல உங்களோட இது நீங்கள் எந்த ஐடியில் இருக்கீங்கன்னு தெரில. நெக்ஸ்ட் கொஷினுக்கு நீங்கள் தான் ஆன்சர் பண்ணணும் இன்ஷா அல்லாஹ். ஸோ அடுத்து எனக்கான கொஷின் என்ன அப்படின்னா, ரைட், இப்போ வந்து ஒரு வாலிப பருவம் ஒரு வாலிப பருவம் அப்படின்னா இறைவன் வந்து நிறைய ஸ்கில்ஸ் வந்து நமக்கு தருவான். அதில் மெயினாக ஒரு முக்கியமாக இந்த 2 தன்மையுமே இருக்கணும். ஒரு வாலிபனுக்கு ஒரு வாலிப பொண்ணோ பையனோ, ஒரு வாலிபன் அப்படின்னா இந்த 2 தன்மைகள் கண்டிப்பாக இருக்கணும். அது என்னன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இனாமா இருக்கீங்களா? எஸ். வாய்ஸ் கேட்கலையே. இப்போ கேட்குதா? பேசுங்க. ஹலோ. அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சொல்லுங்க. நல்லா இருக்கீங்களா? ஸ்ரீலங்காலேருந்து வந்திருக்கீங்கன்னு சொன்னாங்க. அல்ஹம்துலில்லாஹ். வி கிளாட்லி வெல்கம்ஸ் யூ. அல்ஹம்துலில்லாஹ். நம்ம குரூப்லேயும் நிறைய சிஸ்டர்ஸ் ஸ்ரீலங்காலேருந்து வராங்க. அல்ஹம்துலில்லாஹ். 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 ஆமாம், நிறைய ரிட்டையர்டு பிரின்சிபல்ஸ் எல்லாம் கூட வருவாங்க. ஃபரினாமா இவங்கெல்லாம் கூட ஸ்ரீலங்கா தான். இப்போது இல்லைன்னு நினைக்கிறேன். அவங்க யூகேயில் இருக்காங்க. அவங்க எல்லாமும் கூட ஸ்ரீலங்காவிலேருந்து தான் வராங்க. அல்ஹம்துலில்லாஹ். சொல்லுங்கம்மா. அதாவது நம்மளோட கேள்வி இப்போ கவனிச்சிங்களா? அதாவது வாலிப பருவத்தில் இந்த 2 ஸ்கில்ஸ் வந்து இருக்கிறது வந்து ரொம்ப முக்கியம். அல்லாஹ் வந்து இதை வந்து யூசுப் அலைஹிஸ்ஸலாமுக்கும் கொடுத்தான். ஸோ அந்த மாதிரி ஒரு வாலிப பருவம் வந்தப்புறம் இந்த 2 ஸ்கில்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து நம்மக்கிட்ட இருக்கணும். அப்படின்னா அது என்ன ஸ்கில்ஸ்? ஒன்று வந்து நேர்மை அப்படின்னு சொல்லுவாங்க. 2 வந்து சுயமா முடிவெடுக்கணும் அப்படிங்கிற ஒரு திறன் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். ஸோ நேர்மை, சுயமா முடிவெடுக்கிறது. ஓகே, சூப்பர். அல்ஹம்துலில்லாஹ். ஜஸாக்கல்லாஹு கைர். சொல்லுங்க அப்துல் ஆசாத். ஃபாத்திமா பிவி சிஸ்டர். அஸ்ஸலாமு அலைக்கும் சார். வலைக்கும். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல வந்துட்டு இத பத்தி சொல்லிருக்காங்க. யூசுப் நபி வந்து முழுமையான வாலிபத்தை அடைந்தவுடன் அவருக்கு வந்து தீர்மானிக்கும் ஆற்றலையும் ஞானத்தையும் அல்லாஹ் அவங்களுக்கு கொடுக்குறான். அதுதான் அவங்களோட குணத்தை வந்துட்டு இன்னும் அதிகமா வந்து அழகாக்குது. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் பொறுமையா தீர்மானிச்சு யோசனை பண்ணி பொறுமையா இருக்கிற ஆற்றலை அல்லாஹ் கொடுக்குறான்றது அல்லாஹ் யூசுப் சூராலே 21 அத்தியாயத்துல சொல்லியிருக்கான். எஸ், அல்ஹம்துலில்லாஹ். எஸ், அந்த டெசிஷன் மேக்கிங் இன்றைக்கி நம்மக்கிட்டேயே இருக்கக்கூடிய மிக ரொம்ப முக்கியமான விஷயம்னா முடிவெடுக்கிற திறன்.
டக்குன்னு ஒரு முடிவெடுக்க முடியுதா நம்மளால? ஆனால் நான் வளர்ந்துட்டேன், நான் வாலிப பருவத்தை அடைஞ்சிட்டேன் அப்படிங்கிறதுக்கு மிக முக்கியமான ஒரு சான்றே முடிவெடுக்கும் திறன் தான். என்னால் முடிவுகளை தெளிவாக எடுக்க முடியுது. முடிவு எப்படி எடுக்க முடியும்? நுண்ணறிவு இருந்தால் தான் எடுக்க முடியும். அந்த இன்டலெக்சுவல் இருந்தால் தான் முடிவெடுக்க முடியும். ஸோ நுண் அறிவுங்கிறது வெறும் இன்டெலிஜென்ஸ் மட்டும் கிடையாது. அறிவு, எனக்கு இத்தனை விஷயங்கள் தெரியுங்கிறது நுண்ணறிவு கிடையாது. எது நுண்ணறிவுனா, எந்த விஷயத்தை நான் எந்த இடத்துல அப்ளை பண்ணுறது, நான் கற்றுக்கிட்ட விஷயத்தை எங்கே நான் அப்ளை பண்ணுறது, இப்படி நான் அப்ளை பண்ணுனா என்னால் ஒரு முடிவு எடுக்க முடியுமா, இந்த மாதிரி. ஸோ இவ்வளோ நாள் நம்ம சூரா யூசுஃபில் கற்றுக்கிட்டோம் இல்லையா? கற்றுக்கிட்டதை இன்றைக்கி ஒரு இஷ்யூன்னு வரும்போது என்னால் அப்ளை பண்ணி அதுக்கு தீர்வு கொடுக்க முடியுதா? இதுதான் அப்ளிகேஷன். அப்ளை பண்ணுறது தான் நுண்ணறிவு. ஸோ இதுதான் முடிவெடுக்கும் திறனும் வரும். எஸ், சூப்பர், அல்ஹம்துலில்லாஹ். அடுத்த கேள்வி, ஒரு வழக்கு உங்ககிட்ட வருது. 2 நபர் வராங்க, பணம் காணா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. ஒருத்தவங்க வீட்டு உரிமையாளர் வராங்க, இன்னொருத்தவங்க வேலைக்காரவங்க வராங்க. சரியா? நீங்கள் எப்படி தீர்ப்பு கொடுப்பீங்க? பணம் காணா போச்சு, வீட்டு உரிமையாளர்கள் வராங்க, அப்புறம் வேலைக்காரவங்க வராங்க. இந்த ஒரு கான்செப்டில் உங்களுடைய தீர்ப்பு என்னவாக இருக்கும்? எப்படி நீங்கள் தீர்ப்பு வழங்குவீங்க? ரெண்டு பேரையும் வச்சு பேசுவேங்க. ஓகே, 2 பேரையும் வச்சு பேசுவீங்க. என்ன நடந்து? சரி, பேசிட்டு வீட்டு சிச்சுவேஷன் இந்த மாதிரி. சூப்பர். பர்சனாலிட்டி பாப்பேன்க்கா, யாரு அந்த வீட்டு வேலைக்காரவங்க உண்மையாவே எடுக்கிறவங்களா அப்படின்ற மாதிரி பர்சனலா பேசுவேன். ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். நிறைய விஷயம் இருக்கு. ஓகே, அல்ஹம்துலில்லாஹ், ஜஸாக்கல்லாஹு கைர். எஸ், இப்போ ரிசர்ச் டீம் வேற ரிசர்ச் டீம் மிஸ்ரியா சொல்லுங்க. மிஸ்ரியா, ஓகே, சொல்லுங்கம்மா. ஃபாத்திமா சிஸ்டர் சொல்லுங்க. அப்துல்லா கேக்குதா? கேக்குது. ஹலோ ஹலோ, கேக்குதா? கேக்குதுமா, கேக்குது. 2 பேரும் தப்பு செஞ்சிருந்தாங்கன்னா அவங்க 2 பேரையும் கூப்பிட்டு வச்சு விசாரிக்கணும். ஒவ்வொருத்தவங்க கிட்டயுமே என்ன உங்ககிட்ட என்ன பிரச்சனை, உங்ககிட்ட என்ன பிரச்சனைன்றது மட்டும் கேட்டுட்டு அந்த இடத்துல ரொம்ப விவாதிக்க கூடாது. ஒரு விஷயத்த போட்டு அதிகமா திரும்பி அந்த இடத்துல அந்த விஷயத்த பத்தி அவங்க கிட்ட திரும்பி பேசிக்கிட்டு விவாதிக்க கூடாது. எதுவுமே ஒரு வாட்டி இதுவா, இவங்களோட கருத்து இதுவா, அவங்களோட இது அதுவா, அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி விட்டுறணும். அதிகமா எந்த இடத்துலயும் விவாதிக்க கூடாது. அதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் இருங்க. ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். எஸ், ஸோ சூரா யூசுஃபில் இந்த ஒரு விஷயமும் நம்ம கற்றுக்கிட்டோம். அதிகமாக விவாதிக்கக்கூடாது. ஏன்னா இந்த மாதிரி இஷ்யூ வரும்போது இதே மாதிரி அந்த அஜீஸுடைய மனைவியும் இவரும் ஒரு பிரச்சனையாகி வரும்போது டக்குன்னு அந்த மனைவி ஒரு வார்த்தை தான் சொல்லும், இவர் தான் இது பண்ணார். அதே மாதிரி யூசுஃபும் ஒரு வார்த்தை தான் சொல்லுவாங்க, நான் இல்லை அவங்க தான் அப்படின்னு. ஸோ அதுக்கு மேலே அவங்கள்ட்ட எந்த பேச்சும் இல்லை. ஸோ தீர்ப்பளிக்கக்கூடியவர் என்ன சொல்லுவார், சிச்சுவேஷனை வைப்பார். சட்டை முன்பக்கம் கிழிஞ்சிருக்கா அப்போனா, சட்டை முன்பக்கம் கிழிஞ்சிருக்கு அப்படின்னா இவர் தான், யூசுஃப் தான் தப்பு பண்ணிட்டாரு. சட்டை பின்பக்கம் கிழிஞ்சிருக்கு அப்படின்னா அந்த பொண்ணு போய் சொல்கிறா. அப்போ இந்த மாதிரி அந்த சிச்சுவேஷனை இங்கே கொடுக்கணும். ஸோ இப்போ பணம் காணாம போச்சு அப்படின்னா என்ன சிச்சுவேஷனை நம்ம கொடுக்கலாம்? டக்குன்னு யாராவது யோசிங்க பார்ப்போம். ஸோ இவங்கள்ட்ட இப்போ கேட்குறாங்க, இந்த உரிமையாளர்கிட்டையும் என்ன ஆச்சுன்னு கேட்குறாங்க. அடுத்து வேலையாளையும் கேட்கணும்,
கண்டிப்பாக கேட்கணும். உரிமையாளர் சொல்கிறத மட்டும் கேட்கக்கூடாது. அதே மாதிரி வேலையாள் சொல்கிறத மட்டும் கேட்கக்கூடாது. கண்டிப்பாக 2 பேர் சொல்கிறதையும் ஒரு முறை கேட்டுட்டு அடுத்து என்ன பண்ணணும், ஒரு சிச்சுவேஷன் கரெக்டாக பணம் காணா போனதுக்கு ஏதாவது ஒரு கேள்வி எப்படி சொல்லுவீங்க இவர் சொன்ன மாதிரி? ஸோ சட்டம் முன்னாடி கிழிஞ்சா நீங்கள் தப்பு, பின்னாடி கிழிஞ்சா அவர் தப்பு அப்படிங்கிற மாதிரி சொன்னார்ல. ஸோ இந்த மாதிரி பணத்துக்கு நீங்கள் எப்படி சொல்லுவீங்க? உங்களுடைய நுண்ணறிவை ஏதாவது பயன்படுத்தி சொல்லுங்கள் பார்ப்போம். என்னதான் வேலையாள் வந்து தப்பே செய்யலைனாலும் அந்த இடத்துல அவங்க வந்து குற்றவாளியா தான் நிற்கப்படுவாங்க. ஏன்னா வந்து இது வந்து அவங்களுக்கு, அதாவது வேலை செய்யறவங்க இடத்துக்கூடியவங்க தானே, அவங்களுக்கு தான் அதிகமான மெஜாரிட்டி இருக்கும். வேலையாள் தப்பே செய்யலைனாலும் அவங்களதான் வந்துட்டு பாயிண்ட் ஆஃப் பண்ற மாதிரி இருக்கும், நீங்க தான் தப்பு செஞ்ச மாதிரி. அதே மாதிரிதான் யூசுப் நபிக்கும் வந்து நடந்துச்சு. அவங்களோட இடத்துலதான் இருந்ததுனால யூசுப் நபியால அந்த விஷயத்த திரும்ப விவாதிக்கவும் முடியல, நான் தப்பு பண்ணலன்றது அவங்க இது பண்ணவும் முடியல. கடைசியில அவங்க வந்து சிறைக்கு தான் போடுறாங்க. அதாவது நல்லா கவனிங்க. நான் என்ன இப்போ சொல்கிறேன் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்துருச்சு. இப்போ இவங்க வந்து தீர்ப்பு சொல்கிறாங்கல்ல, அப்போ தீர்ப்பு சொல்லுறதுக்கு அவங்க ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணுறாங்கல்ல. அதாவது சட்டை முன்புறம் கிழிஞ்சிருந்தா நீங்கள் தான் தப்பு, சட்டை பின்புறம் கிழிஞ்சிருந்தா அவங்க தான் தப்பு அப்படிங்கிற மாதிரி சம்வாட் ஒரு விஷயத்த சொல்கிறாங்கல்ல. அந்த மாதிரி இப்போ எடுத்தோடனே யூசுஃப் மேலே தப்பு சொல்லலை, யூசுஃபை நிரபராதின்னு சொல்லிட்டு இவங்கள தான் நீ மன்னிப்பு கேளு, இறைவன்கிட்ட மன்னிப்பு கேளுன்னு சொல்லிட்டு தான் போவாங்க. அப்போ ஆரம்பத்தில் யூசுஃபுக்கு சிறை இல்லை, அப்படிங்கிறப்ப இவங்க ஒரு மெத்தடாலஜி கையாண்டாங்கல்ல, இதுவாக இருந்தால் இப்படி அப்படின்னா அந்த மாதிரி ஒரு மெத்தடாலஜியை நீங்கள் இப்போது இந்த தீர்ப்புக்காக, பணம் பிரச்சனைக்காக நீங்கள் இப்போ சொல்லணும். மற்றவங்க நோ ரிசர்ச் டீம் நோ, மற்றவங்க சொல்லுங்கள். எஸ் ஃபாத்திமா சொல்லுங்கம்மா. இன்னும் சொல்லுங்கம்மா. அந்த இடத்துல வந்து அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இது வந்து இதோட நீங்க வந்து விட்டுருங்க. அந்த தப்பு செஞ்ச பொண்ணை பார்த்து சொன்னாங்க, நீங்க இதுக்காக பாவ மன்னிப்பு தேடுங்க, ஏன்னா இதுல வந்து நீங்க தான் கண்டிப்பா இதுல தவறு செஞ்சிருக்கீங்க அப்படிங்கிறது தெரியுது. ஆனா யூசுப் நபியை வந்து நீங்க இதோட வந்து அதை வந்து அந்த இதுல இருந்து விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அவங்க வந்து கொஷினை நல்லா உள்வாங்கி கேளுங்க. ஏன்னா நம்மளுடைய இஷ்யூவே இதுதான். அங்கே என்ன பிரச்சனையோ அதுக்கு நம்ம வந்து சொல்யூஷன் கொடுக்கணும், நமக்கு தெரிஞ்சதை வந்து சொல்லக்கூடாது. இது ரொம்ப ரொம்ப ஒரு அதாவது சாஃப்ட் ஸ்கில்லையே இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இன்றைக்கி நம்ம பெண்கள் வந்து நிறைய இடங்களில் டக்குன்னு வந்து உனக்கு என்ன தெரியும் போ அப்படின்றாங்க. ரீசன் என்னென்னா, அங்கே என்ன விஷயம் இருக்கோ அதுக்கு ரிலேட்டடாக தான் பேசணும், நமக்கு தெரிஞ்சதை வந்து பேச முடியாது. ஸோ நான் கொஷின் கேட்குறத நல்லா கவனிங்க. ஒரு வழக்கு ஒன்று வருது, பணம் பிரச்சனை, அங்கே பணம் காணா போச்சு, வீட்டு உரிமையாளர் வராங்க, வேலையாக்காரவங்க வராங்க, ரைட்டா? உரிமையாளர்கிட்ட நீங்கள் என்ன விஷயம் அப்படின்னு கேட்குறீங்க. உரிமையாளர் ஒரு சில விஷயங்கள் சொல்கிறாங்க. வேலையாள்கிட்ட கேட்குறீங்க, வேலையாள் ஒரு சில விஷயம் சொல்கிறாங்க. சரியா? இப்போ இது ரெண்டத்தையும் வச்சுட்டு நீங்கள் ஒரு முடிவு சொல்லணும். இப்போ டைரெக்டாக ஒரு முடிவு சொல்கிற அளவுக்கு நமக்கு வந்து அந்த அளவுக்கு பக்குவம் கிடையாது. இவங்க 2 பேரை வச்சு சொல்கிற விஷயத்தை வச்சு தான் நம்ம சொல்லணும், ரைட்? ஓகே. ஆனால் முடிவுக்குன்னு ஒரு சில ஸ்ட்ராட்டஜி யூசுப் சூராலேருந்து நம்ம கற்றுக்கிட்டோம். என்ன அப்படின்னா, யூசுஃபுடைய பிரச்சனை சொல்லும்போது இந்த மாதிரி உங்களை வந்து இது பண்ண பார்த்தாங்க அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ இந்த மாதிரி தப்பாக நடந்துக்கிட்டாங்க அப்படின்னா என்ன நடந்திருக்கும்? ட்ரெஸ்ஸு கிழிஞ்சிருக்கும். ஸோ ட்ரெஸ்ஸானது முன்புறம் கிழிஞ்சிருந்துச்சுன்னா ப்ராக்டிக்கலாக அந்த பொண்ணு தள்ளியிருப்பா, அதனால் முன்புறம் கிழியுது, அப்போ இவர் தான் வரம்பு மீறி வந்தாருன்னு அர்த்தம். ஸோ உங்கள் யூசுஃப் மேலே தப்பு இல்லை. ட்ரெஸ்ஸு பின்புறம் கிழிஞ்சிருக்கு அப்படின்னா இவர் ஓடி இருப்பார், அந்த பொண்ணு பிடிச்சி இழுத்துருப்பா. ஸோ அதனால் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் மேலே தப்பு இல்லை, இந்த பொண்ணு மேலே தான் தப்பு.
ஸோ இந்த மாதிரி ஒரு நிலைப்பாடை யார் செஞ்சுருப்பாங்கிறத அவங்கக்கிட்டேயே விட்டுறணும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு தீர்ப்பை நீங்கள் இந்த பணம் விஷயத்துக்கு எப்படி சொல்லுவீங்க? ரொம்ப டஃப்பாக இருக்கோ? பட் இப்படி தான் இருக்கும் நம்ம வாழ்க்கை. ஸோ இந்த மாதிரி தருணத்தில் தான் நம்ம என்ன பண்ணிடுறோம், நம்மளுடைய கருத்துக்களை போய் சொல்லி 2 பேருக்கும் ஆகாதவங்களாக ஆயிடுறோம். ஏன்னா நமக்கு அந்தளவுக்கு தெரியாதுல்ல. ஸோ அது தெரிஞ்சுக்கிறது தான் இப்போ நான் இவ்வளோ விஷயங்கள் சொல்கிறேன். எப்படி 2 பேர் இப்போ நம்ம வீட்டிலையே பிள்ளைங்க சண்டை போடுது அப்படின்னா ஏதோ ஒரு பிள்ளைய போட்டு நம்ம அடிச்சிடுவோம். அதில் மிக முக்கியமானதாக நம்ம இப்போ பிள்ளைய போட்டு அடிச்சிடுவோம். நீ தானே பெரியவன், நீ தானே பார்த்துருந்துக்கிறணும். தப்பு பண்ணது சின்னவளாக இருப்பா, ஆனால் மூத்த பையனை தான் போட்டு அடிப்போம். ஸோ அந்த மாதிரி அந்த ஜட்ஜ்மெண்டலில் வந்து நம்ம இஷ்யூ ஆயிடும், டெசிஷன் மேக்கிங். ஸோ எப்படி எடுப்பீங்க இந்த மாதிரி ஒரு மெத்தடாலஜி? ஸோ சொல்லுங்க ரம்லத்மா. இப்போ நீங்க ஒரு எக்ஸாம்பிள் சொன்னீங்கல்ல குழந்தைங்க விஷயத்துல, ஏன்னா அதை வச்சு நான் கெஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா என்னோட பையனுக்கும் பொண்ணுக்கும் ஒரு விஷயம் ஒண்ணு இருக்கு. என்னன்னா ஃபர்ஸ்ட் அடி வாங்கி இதாக்குறதுக்கு முன்னாடி அவன் வந்து வேற என்னமோ எடுத்துட்டான், நான் அதுக்கு வேண்டிதான் இதாக்குனேங்கிற மாதிரி சொல்லும் போது எனக்கு தெரிஞ்சிடும். முதல்ல நீ பண்ணுனதான் அவங்க அடிச்சிருக்காங்க அப்படின்னு நான் கரெக்டா சொன்னதுமே கொஞ்ச நேரம் 2 பேருமே அமைதியா இருப்பாங்க. அமைதியா இருக்கும் போதே அதுல நான் தெரிஞ்சிடும் எனக்கு. அவங்க முழிக்கிறதுலயே தெரியும், நீ தானே பண்ணுன கரெக்டா சொல்லுன்னா, ஆமா நான் அதை எடுத்தேன், அதனால அக்கா என்ன அடிச்சா, அதனாலதான் நான் அழுதேன் அப்படின்னு அவங்க வந்து ஒத்துக்குவாங்க. அப்படி நான் வந்து இதாக்கும் போது நான் கண்டுபிடிச்சிருக்கேன். அப்போ இப்ப யூசுப் சரி நீங்க கேட்டீங்க இல்லையா பர்ஸ், அவங்க கிட்டே அதே மாதிரி நான் கேக்குவேன், எந்த இடத்துல எப்படி அந்த பணமானது ஃபர்ஸ்ட் காணாம போச்சுன்னு சொல்றதை வச்சு அதுல வச்சு ஒரு தீர்ப்பு கொடுக்கறதுக்கு நான் முயற்சி பண்ணுவேன். எஸ், அதாவது அந்த பணம் வந்து எங்கே வச்சிருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியுமா, எங்கே வச்சிருந்தீங்கன்றது உங்களுக்கு தெரியுமா? தெரியும் அப்படின்னா, வேலையாளுக்கு தெரியாது அப்படின்னாவே வீட்டு உரிமையாளருக்குன்னு சில ரைட்ஸ் இருக்கும். இந்த இடத்துல நான் இதெல்லாம் பண்ணுவேன்னு. ஆனால் வேலைக்காரவங்களுக்கு அப்படி இருக்காது, அவங்களுக்கு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அந்த பணம் எங்கே வச்சிங்க, நீங்கள் வச்சுருந்தது இவங்களுக்கு தெரியுமா? தெரியும்னா ஓகே, தெரியாது அப்படின்னா எப்படி அவங்க எடுத்திருப்பாங்க? ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு 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 ப்ராப்பரான ஏதாவது ஒரு மெத்தடாலஜி அங்கே பயன்படுத்தணும். ஸோ இது மட்டும் இல்லாமல் வேறு என்ன அந்த டைம் ஸ்பான்டேனியஸாக நமக்கு என்னெல்லாம் தோணுதோ, ஸோ அப்படி நம்ம வந்து இது பண்ணி அந்த தீர்ப்புகளை நம்ம வந்து பேசணும். ஸோ ஒரு சின்ன தீர்ப்புக்கு நமக்கே இவ்வளோ யோசிக்கிறோம் பாருங்கள். அதுக்காக தான் ஜட்ஜு இதுக்கெலாம் அவ்வளோ பெரிய படிப்புகளும் குரான்லேயே இருக்குது. அதை வச்சு ஒரு ப்ராப்பரான ரெஃபரன்ஸ் எடுத்து நமக்கு சொல்லித்தர வந்தாங்கன்னா ஏகப்பட்டது சொல்லித்தரலாம். எப்படி ஜட்ஜ் பண்ணுறது, எப்படி டிசைட் பண்ணுறது, எல்லாம் குரான்லேயே சூரா யூசுஃப்லேயே பாருங்கள் எவ்வளோ நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ ஒரு பிரச்சனை அப்படின்னா 2 பேருக்கிட்டையும் பேச வச்சுட்டு அடுத்து ஒரு காரணத்தை கையில் வச்சு இதுக்கு இது மேட்ச் ஆகுது அப்படின்னா, இது உங்ககிட்ட தான் மிஸ்டேக்கு, மேட்ச் ஆகலைன்னா இது அவங்கக்கிட்ட மிஸ்டேக்கு, அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லிடலாம். எஸ், அல்ஹம்துலில்லா. ஸோ அல்ஹம்துலில்லா, இன்னும் நிறைய கூட கொஷின்ஸ் இருக்குது, ஆனால் டைம் வந்து கரெக்டாக இருக்குது. அல்ஹம்துலில்லா, ஜஸாக்கல்லாஹு கைர். அல்ஹம்துலில்லா, ஒவ்வொருத்தருமே உங்களுடைய இந்த விவகாரங்கள் ரொம்ப அழகாக நம்ம இன்றைக்கி பேசணும். அந்த குவிஸுங்கிறது அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. அல்ஹம்துலில்லா. ஸோ இப்போ உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் சொல்லுங்கள். இந்த செஷன் எப்படி இருந்தது அண்ட் நம்மளுடைய வகுப்புகளில் நீங்கள் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் எடுத்துக்கிறீங்க?